ஃபவுண்டேஷன் குழுவினர் சார்பாக 536வது நிகழ்ச்சியாக வாரந்தோறும் காய்கறிகள் வழங்கும் நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சிகளுக்கு தொடர்ந்து ஆதரவளித்த வேளச்சேரி தீபம் அறக்கட்டளை, அன்போடு அறம்சை மற்றும் காமராஜர் மலரங்காடி, அண்ணா பழாங்காடி, பெரியார் மார்க்கெட்டில் பணிபுரியக்கூடிய அனைவரும் எங்கள் சேவைக்கு தொடர்ந்து ஆதரவளித்து மலமையாக இந்த காய்கறிகளை மக்களுக்கு அளித்து, மக்கள் மாற்றுத்திறனாளிகள், மனவளர்ச்சி குன்றியவர்கள், பார்வையற்றவர்கள், வாய் பேசாதவர்கள் காது கேளதற்கு நோய் எதிர்ப்பு சக்தியான காய்கறிகளை தொடர்ந்து ஆதரவளித்து எங்களுக்கு ஊக்கமும் ஆக்கமும் எங்களை அன்புடும் அரவணைப்புமாக தட்டிக் கொடுத்த ஒவ்வொரு சமூக தொண்டு நிறுவனங்களுக்கும், எங்களுக்கு சேவைக்கு ஆதரவளித்த அனைத்து நல் உள்ளங்களுக்கும் கோடான கோடி நன்றியை வைரம் ஃபவுண்டேஷன் மூலியமாக சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிடும். எங்கள் சேவை மையத்திலே மாற்றுத்திறனாளர்கள், மனவளர்ச்சி குன்றியவர்கள், பார்வையற்றவர்கள், வாய் பேசாதவர்கள் தொடர்ந்து இந்த சேவையை யாரெல்லாம் பார்க்கிறார்களோ அவர்கள் குடும்பம் ஆள்போல் தலைத்து அருகுபேல் வேரோடி வாழையடி வாழையாக வம்சமதி பெருகி 16 செல்வங்களும் பெற்று பெருவாழ் வாழ்க. சேவை நாயகன் நீண்டாயும் தவழும் மாற்றுத்திறனாளிகள் பணிபுரியும் சேவைகளை நீங்களும் பாருங்களேன். அழகாக அவருடைய பணிகளை தொடர்ந்து செய்து வரக்கூடிய நல் உறவுகள். இவர்கள் தவழும் மாற்றுத்திறனாளியாக இருந்தாலும் இந்த சேவை மையத்திலே வந்து சேவை செய்கின்ற பொழுது, இது என்னுடைய களம், இது என் பொறுப்பு, இது என்னுடைய சேவை என்பதை மரியாதை நிமித்தமாக இந்த காய்கறிகள் எல்லாம் இவர் எப்படி ஒரு திருமண மண்டபத்திலே தளவாழை இலை போட்டு உணவு வழங்குவார்களோ, கூட்டு, பொரியல், ரசம், மோர், சாம்பார் என்று வழங்குவார்களோ, அதுபோன்று இந்த காய்கறியை ஒவ்வொரு பகுதியிலும் இருந்து ஒவ்வொருவராக கத்திரிக்காய் அதிகமாக இருந்தால் அந்த கத்திரிக்காய் அதிகமாக போடுறாங்க, வெள்ளரிக்காய் அதிகமாக இருந்தால் வெள்ளரிக்காய் அதிகமாக போடுறாங்க, எந்த காய் குறைவாக இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி எல்லாருக்கும் பகிர்ந்துண்டு பள்ளிலோ முதல் நூலோர் தொகுத்தவற்றுள் எல்லாம் தலை என்பது போன்று எல்லாருக்கும் பகிர்ந்து வழங்கக்கூடிய இந்த சேவையானது இந்த காய்கறிகளை வாரந்தோறும் எங்களுக்கு தானமாக, தயவாக, கொடையாக கொடுத்த மதிப்பிற்கும் மரியாதைக்குரிய பெரியார் காய்கறி அங்காடி, அண்ணா பழாங்காடி, பெரியார் மார்க்கெட் மற்றும் எங்களுக்கு சேவைக்கு எப்பொழுதெல்லாம் கூப்பிடும் போதெல்லாம் எங்களுக்கு குரல் கொடுக்கக்கூடிய, எங்களுக்கு என்ன தேவை என்பதை அறிந்து கொண்டு புரிந்து கொண்டு செய்யக்கூடிய தீபம் அறக்கட்டளை, அன்போடு அறம்சை சேவைக்குழு, காமராஜர் மலரங்காடி, அண்ணா பழாங்காடி, பெரியார் மார்க்கெட்டைச் சேர்ந்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் கோடான கோடி நன்றி. உங்களால் இங்கே வேடந்தாங்கல் பறவை போன்று சென்னை சுற்றியுள்ள பகுதியிலிருந்து வரக்கூடிய மாற்றுத்திறனாளிகள் காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, திருவள்ளூர் மாவட்டம் மற்றும் செல்லை சுற்றியுள்ள பகுதியில் தொடர்ந்து வந்து இந்த சேவையிலே கலந்து கொண்டு அவர்களெல்லாம் அவர்களுடைய பணிகளை, இது என்னுடைய பணி, இது எனது காய், என் குடும்பத்திற்கு சொந்தமானது என்பதை, இது இந்த காய்கறிகளை கொடுப்பவர்களும் பெற்றுக்கொள்பவர்களுக்கும் வைரம் ஃபவுண்டேஷன் தராசாக மட்டும் செயல்படுகிறது. எங்கள் காய்கறிகளை தொடர்ந்து கொடுத்து இந்த ஜீரோவை ஹீரோ ஆக்கி காட்டும் தாளாளர்கள், தயவாளர்கள், கொடையாளர்கள் திருவாளையினால் எங்கள் சேவை மையங்கள் தொடர்ந்து மக்கள் பயனாளிகளாக பயன்பெற்றுள்ளார்கள். எங்கள் மக்களுக்கு அறியாத காய்கள், புரியாத காய்கள், தெரியாத காய்கள் என்று பாருங்கள். புறாக்களி வந்திருக்கு, டிராகன் வந்திருக்குது. இந்த மாதிரி அவங்க பார்க்காத பொருள், அவர்கள் சாப்பிடாத பொருள்கள், மலை வாழைப்பழத்திலிருந்து நேந்திர பழங்கள் வரைக்கும் அனைத்தும் வாரி வாரி அள்ளி அள்ளி கொடுத்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் கோடான கோடி நன்றிகளை சொல்ல வைரம் ஃபவுண்டேஷன் கடமைப்பட்டுள்ளது. எங்கள் சேவைகளை யாரெல்லாம் பார்த்து கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் குடும்பம் ஆள்போல் தலைத்து அருகுபேல் வேரோடி வாழையடி வாழையாக
வம்சமதி பெருகி 16 செல்வங்களும் பெற்று பெருவாழ் வாழ்க. சேவை நாயகருடைய அன்பு மனைவி, குழந்தைகள், தாயார், தகப்பனார், உற்றார் உறவினர்கள், குழந்தைகளுக்கு நல்ல அறிவுத்திறன் கொடுக்க வேண்டும். துணைவியார் பூவுடம்பூற்றுடன் நலமாக இருக்க வேண்டும், வளமாக இருக்க வேண்டும். தாயார் தகப்பனார் நலமாக இருக்க வேண்டும். வணிக வளாகத்திலே இந்த சேவைக்கு வாரந்தோறும் ஒரு மூடையாக காயை கொடுத்து விட்டு ₹1 கூட அதில் வருமானமற்ற நிலையிலே அவர்கள் அனைத்தும் இலவசமாகவே கொடுத்த காய்கறிகள் இங்கே மக்களுக்கு அனைத்தும் இலவசமாகவே வழங்கப்படுகிறது. இந்த வேடந்தாங்கல் பறவைகள் இங்கே வந்திருக்கக்கூடியவர்கள் அனைவரும் வானவில்லை போன்று அழகு படைத்து இந்த காய்கறிகளை வாரந்தோறும் எடுத்து சென்று ஒரு வாரத்திற்கு தேவையான காய்கறிகள் எது முன்னாடி சாப்பிட வேண்டும், எது பின்னாடி உபயோகிக்க வேண்டும் என்று அறிந்து தெரிந்து புரிந்து வெங்காயம், உருளைக்கிழங்கு, கருணைக்கிழங்கு, எலுமிச்சம்பழம், பரங்கிக்காய் இது போன்ற பழங்கள் எல்லாம் நாள்கட்ட காலங்கள் வரைக்கும் உபயோகிக்கப்படும். உடனடியாக உபயோகப்படுத்தக்கூடிய அவரைக்காய், வெண்டைக்காய், பாவக்காய், புடலங்காய், சுரைக்காய் என்று பல்வேறு விதமான காய்கறிகளும் அன்றாட உபயோகத்திற்கு தேவையான காய்கறிகளை கறிக்காய் குழம்புகளை வைத்து அவர்கள் தரமாக சாப்பிட்டு நோய் எதிர்ப்பு சக்தியான காய்கறிகளை வாரி வாரி கீரை வகைகள் எல்லாம் கால்சியம் சத்து கூடக்கூடிய கீரை வகைகள், தனியா கீரைக்கட்டு, புதினா கீரைக்கட்டு என்று பல்வேறு கீரைக்கட்டுகளும் அள்ளி வாரி வாரி மலையாக குமிந்ததை இங்கே மக்கள் பெருந்திரளாக வந்து உங்களுடைய பார்வை குண்டின் மேல் விளக்காக ஒளி தீபமாக இதை யாரெல்லாம் பார்த்து கொண்டிருக்கிறீர்களோ அவர்களெல்லாம் இந்த சேவையில் கலந்து கொண்டதாகவே இந்த வைரம் ஃபவுண்டேஷன் கருதுகிறது. நாங்கள் யாரிடமும் இது கொடு அதை கொடு என்பது கேட்பதில்லை. அவர்களாக தொடர்ந்து கொடுக்கக்கூடிய சேவை எங்கள் சேவை 536 வாரமாக நிகழ்வாக நாங்கள் கலந்து கொண்டிருவோம் என்றால் இதற்கு ஆதரவளித்த அனைவரும் குடும்பமும் எல்லா வளம் பெற்றிருக்க வேண்டும், நலம் பெற்றிருக்க வேண்டும், வளமாக இருக்க வேண்டும். இதுபோன்று எங்கள் சேவை தமிழகம் முழுவதும் அனைத்து மாவட்டங்களிலும் தொடங்க வேண்டும் என்ற எண்ணம் ஆவா. இதுவரை இந்த வைரம் ஃபவுண்டேஷன் நிறுவனம் காய்கறி மட்டும் வழங்கி கொண்டிருந்தது. இப்பொழுது நாள்தோறும் அன்னதானம் தொடர்ந்து நடப்பதற்கான ஏற்பாடுகள் நடந்து கொண்டிருக்கிறது. சென்னை அருகாமையில் உள்ள 45-50 கிலோமீட்டரை கடந்து சிறுவாபுரி என்ற கோயிலிலே வாரந்தோறும் அங்கே பழங்கள் ஆப்பிள், ஆரஞ்சு, சாத்துக்குடி, மாதுளை, கொய்யா, திராட்சை ஆகிய பழங்களும் அங்கு சென்று வருகிறது. கடுமையான சிரமத்திலும், அதாவது சென்னையிலிருந்து சிறுவாபுரி கோயில் அருகாமையில் இருக்கும் பேருந்துகள் கூட இப்பொழுது கூட்ட நெரிசலின் காரணமாக 1 கிலோமீட்டர் 1.5-2 கிலோமீட்டர் தொலைவில் இருந்தால் அந்த பழங்களை தொடர்ந்து சென்று சிரமம் பாராமல் சிறுவாபுரி முருகன் நீங்கள் அனைவரும் நலமாக இருக்க வேண்டும், வளமாக இருக்க வேண்டும். இந்த காய்கறிகளை கொடுத்தவர்களும் இந்த காய்கறிகளை பெற்றுக்கொள்வர்களும் இருவருக்கும் வைரம் ஃபவுண்டேஷன் தராசாக செயல்படுகிறது. அங்கே தொடர்ந்து பழங்கள் ஆன்மீக பக்தர்களுக்கு வாரி வாரி அள்ளி கொடுக்கக்கூடிய பழங்கள். இது ஏற்றுக்கூலி இறக்குக்கூலி உணவுப் பொருட்கள் அளித்தும் காமராஜ மலாங்காடி, அண்ணா பழாங்காடி, பெரியார் மார்க்கெட் மூலமாக தொடர்ந்து தாளாளர்கள், தயவாளர்கள் எங்களுக்கு ஊக்கமும் ஆக்கமும் அளித்த அனைத்து நல் உள்ளங்களுக்கும், தன்னார்வலர்களுக்கும், சேவை மனப்பான்மை உடையவர்களுக்கும் கோடான கோடி நன்றாக எறும்பை போன்று சுறுசுறுப்பாக இங்கு பணி செய்யக்கூடிய மாற்றுத்திறனாளிகள் அனைவரும் வேலைவாய்ப்பற்ற நிலையிலே உள்ளார்கள். அவர்களுக்கு ஒரு காவலாளி அங்கே ஒரு கண்காணிப்பு கேமராக நினைத்து இவர்களெல்லாம் ஒரு பணி கொடுத்து அவர்கள் குடும்பத்தை எல்லாம் மேம்படுத்தலாம். இவர்களும் அன்பு மனைவி இருக்கிறார்கள், அவர்களுக்கு குழந்தைகள் இருக்கிறார்கள். இவர்களுக்கு வாரந்தோறும் அரிசி, பருப்பு, எண்ணெய், மளிகை சாமான்கள் ஆகிறது. உங்கள் வீட்டில் நடக்கக்கூடிய திருமண நாள், முன்னோருடைய நினைவு நாள், மகிழ்விக்கும் நன்னாளிலே எங்கள் சேவை மையத்திற்கு தானத்தில் சிறந்த அன்னதானம், அரிசி, பருப்பு, எண்ணெய், மளிகை சாமான் என்று தங்களால் என்ன முடியுமோ அதை செய்யலாம். இவர்களெல்லாம் பெற்றுக்கொண்டு அவர்கள் குடும்ப சகிதமாக உணவை அருந்தி உங்களை மனதார வாழ்த்துவார்கள். இயன்றதை செய்வோம், இயலாததற்கென்று நாங்களும் அடிக்கடி கேட்டுக்கொண்டே இருக்கிறோம். இறைவன் ஏதோ ஒரு ரூபமாக இவர்களுக்கு தொடர்ந்து நல்ல பொருள்களை வாரி வாரி அள்ளி கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். ஒவ்வொருவரும் புன்னையாக சிரித்து கொண்டு அந்த புன்னகை சிரிப்புடன் தங்கள் பணிகளை தொடர்ந்து அவர்களே செய்து வருகிறார்கள்.
இந்த பணி ஆத்மார்த்தமாக அவர்கள் செய்யக்கூடிய ஒரு சிறப்பான தொண்டு. இது மிகவும் சிறப்பாக பணியாற்றினார்கள். ஒவ்வொரு மாற்றுத்திறனாளிகளுக்கும் தேவையான காய்கறிகள் தன் குடும்பத்திற்கு என்னெல்லாம் தேவையோ அனைத்தும் இந்த வைரம் ஃபவுண்டேஷன் தொண்டு நிறுவனத்தின் மூலமாக தாளாளர்கள், தயவாளர்கள், கொடையாளர்கள், திருவாளர்கள், பெருங்கருணையாளர்களினால் எங்கள் சேவை மையம் தொடர்ந்து மக்கள் பயணிகளாக பயன்பெற்றுள்ளார்கள். தாங்களும் எங்கள் சேவை மையத்திற்கு இங்கே தவழும் மாற்றுத்திறனாளிகள் அனைவரும் இருப்பதனால் அவர்களால் வேலைகள் செய்ய இயலவில்லை. தாங்களும் இதுபோன்று கலந்து இந்த ஏழையின் சிரிப்பில் இறைவனை கண்டு அவர்களுக்கு பெருவுதவி செய்து உங்கள் அன்பு மனைவி, உங்கள் அன்பு குழந்தைகள், உங்கள் ஆரோக்கியத்தின் மேம்பாட்டாக அனைவரும் நலமாக இருக்க வேண்டும். ஆத்மா திருப்தியாக இதுபோன்று தர்ம காரியங்களிலே உங்கள் கர்மம் போக்குவதற்கு தாங்களும் வந்து பணி செய்யலாம். இங்கே இருப்பவர்களெல்லாம் மாற்றுத்திறனாளிகள், மனவளர்ச்சி குன்றியவர்கள், பார்வையற்றோர்கள், வாய்ப்பேசாதவர்கள், கடும் மாற்றுத்திறனாளிகளுக்கு தன்னுடைய உறவுகள், தன்னுடைய அண்ணன், தம்பி, மாமன், மச்சான் என்று பல்வேறு பேர்கள் வந்து இந்த காய்கறிகளை வாங்கி சென்று அந்த கடும் தவழும் மாற்றுத்திறனாளிகளுக்கும் உலகம் புரியாத மனவளர்ச்சி குன்றிய மாற்றுத்திறனாளிகளுக்கும் தொடர்ந்து கொடுத்து வருகிறார்கள். தாங்களும் தாங்களால் இயன்று எங்களுடைய சேவையிலே நீங்கள் கலந்து கொண்டால் போதும், எங்களுக்கு எதுவும் கொடுக்க வேண்டாம். இல்லை, எங்கள் சேவையை நீங்களும் தொடர்ந்து பாருங்கள். நீங்கள் நீண்டாயில் நிறை செல்வம் ஓங்குகோல் பெற்று நீடிருப்பீர்கள், நலமாக இருப்பீர்கள், வளமாக இருப்பீர்கள். இங்கே கண்ணில் தெரியும் காட்சிகளெல்லாம் கடவுள் இருக்கின்றான். அவன் கருணை உள்ளவன், இரக்கம் உள்ளவன். அவர் தூணிலும் இருப்பார், துணிமிலும் இருப்பார். இதுபோன்று மாற்றுத்திறனாளிகளிடையே அவரும் இருப்பார். இந்த மாற்றுத்திறனாளிகளுக்கு ஒரு மாற்றுத்திறனாளிக்கு ஒரு கொடையாளர் தொடர்ந்து உதவி செய்யுங்கள். காக்கைக்கு இந்த கோடை காலங்களிலே தொடர்ந்து தண்ணீர் வைப்பது, பறவைகளுக்கு தண்ணீர் வைப்பது, காராம்பசுகளுக்கு அகத்திக்கீரை வழங்குவது, தானத்தில் சிறந்த அன்னதானத்தை சாலையோர மக்கள் நோய்வாய்ப்பட்டோருக்கு வழங்குவது, அன்பு வார்த்தைகளை அன்பாக கூறி அவர்கள் அனைவரைப்பாக பேசுவதெல்லாம் தர்மகாரத்தின் உங்கள் கர்மங்கள் போக்கும். இதுபோன்று எங்கள் சேவை மையத்திலே தாங்களும் வாருங்கள். எங்கள் சேவை மையத்திலே நாள்தோறும் தானத்தில் சிறந்த அன்னதானம் வழங்க வேண்டும், தேநீர் வழங்க வேண்டும், அவர்களுக்கு தேவையான பொருட்களை வாரி வாரி அள்ளி அள்ளி கொடுக்க வேண்டும் என்ற எண்ணங்கள் இருக்கிறது. இறைவன் எப்படி கொடுக்கிறாரோ அப்படியே நாங்களும் செய்து வருகிறோம். இவர்களுக்கு அரிசி, பருப்பு, எண்ணெய், மளிகை சாமான் மற்றும் உடுத்துக்கொள்ள உடை, பாத்திர மண்டங்கள் மற்றும் பெட்ஷீட் என்று சேர் அனைத்துமே தேவைகள் இருக்கிறது. உங்களால் உங்கள் மனதிற்கு என்ன தோன்றுகிறதோ அதை எங்கள் சேவை மையத்தில் செய்யலாம். இது செய்ய வேண்டும், அது செய்ய வேண்டும் என்பது எதுவும் கட்டாயமில்லை. ஒருவர் ஒரு கர்ச்சீப் எடுத்து கொடுத்தாலும் அது எங்கள் சேவை மையம் ஏற்றுக்கொள்ளும். ஒரு கர்ச்சீப் என்பது இங்கு வரும் அனைவருக்கும் ஒரு 50 பேர்களுக்கு அது தொடர்ந்து கிடைக்க வேண்டும். ஒருவேளை உணவு என்பது அப்பொழுது பசியாறுவதற்காக இருக்கும். ஆனால் நீங்கள் கொடுக்கும் பொருள் அவர்கள் பல நாள்கள் உங்கள் பெயரை சொல்லி வைத்து கொள்வார்கள். இப்படியெல்லாம் இயன்ற நாட்களிலே இந்த தீபாவளி, பொங்கல், புது வருட பிறப்பு என்று பல்வேறு நாட்களிலே இந்த இயன்ற சேவைகளை தாங்களே நேரில் வந்து இந்த மாற்றுத்திறனாளிகள், மனவளர்ச்சி குன்றியவர்கள், பார்வையற்றோர்கள், வாய்ப்பேசாதவர்கள், காது கேளாதவருக்கு செய்யலாம். அனைத்து சேவைகளுக்கும் செய்வதற்காக தன்னார்வ தொண்டினம் 80G வரி விலக்கு பெற்றது. உங்களுக்கு அதற்கான பில்லுகள் எல்லாம் வழங்கப்படும். நீங்களும் நேரில் வாருங்கள். எங்கள் சேவை மையத்தில் எங்களுடன் கலந்து பணி செய்யுங்கள். இங்கே தவழும் மாற்றுத்திறனாளிகளே அவர்களுக்கு இடுப்பு வலியாக இருந்தாலும் அதையெல்லாம் அப்புறப்படுத்தி இந்த பணிகளை தரமாக செய்து தன் உறவுகளுக்கு வாரி வாரி அள்ளி அள்ளி கொடுக்க வேண்டும் என்ற எண்ணத்துடன் பாருங்கள், பச்சையப்பன் ஐயா அவர்கள் வந்து பணி செய்திருக்காங்க. வயதில் முதிர்ந்த கனகவள்ளி அம்மையார் பணி செய்து கொண்டிருக்கிறார்கள். ஒவ்வொரு வாரமும் இங்கே வரக்கூடிய மாற்றுத்திறனாளிகள், மனவளர்ச்சி குன்றியவர்கள், பார்வையற்றோர்கள், வாய்ப்பற்றவர்களை தத்தெடுத்து ₹1 கமிஷனுக்கு வியாபாரம் செல்லக்கூடிய கனிகளும் சரி, பழங்களும் சரி, காய்கறிகளும் சரி, அனைவருக்கும் இலவசமாக வாரி வாரி அள்ளி அள்ளி கொடுத்து எங்களுக்கு ஊக்கத்தையும் ஆக்கத்தையும் கொடுத்து எங்கள் மேம்படுத்தி வரும் நல் உள்ளங்கள் இறைவனுக்கு சமமாகவே மடக்கி பிடிக்கிறது. இவர்களே முக்கோடி தேவர்களும் 48,000 ரிஷிமார்களாக இந்த வைரம் ஃபவுண்டேஷன் கருதுகிறது. தொடர் சேவையே மக்கள் சேவை, மகேசன் சேவை. ஜாதி
மனம், இனம் என்பதை அனைத்தும் மறந்து மக்களுக்கு தரமான சேவைகளை தராசாக செய்ய வேண்டும் என்பதற்காகவே இங்கே அவரவர்கள் கொடுக்கப்பட்ட பணிகளை அவரவர்கள் தரமாக செய்து கொண்டிருக்கிறார்கள். இலகுவான பொருள்களை மக்களும் தரமாக எடுத்து செல்ல வேண்டும் என்பதற்காக திராட்சை, அந்த தக்காளி, மலை வாழைப்பழம் இது போன்ற இலகுவான பொருள்களெல்லாம், ஸ்ட்ராபெரி இது போன்ற பொருள்களெல்லாம் தரமாக பிரித்து கவரில் தனியாக இட்டு நல்ல தடமமான உள்ள காய்களை கீழேவும் இலகுவான காய்களை மேல்மட்டமாகவும் தொடர்ந்து மக்களுக்கு வாரி வாரி அள்ளி அள்ளி அழைத்தவர்களுக்கு கோடான கோடி சொல்லதை சொல்லும் கிளிப்பில்லை என்றாலும் நீங்கள் கொடுப்பதை எங்களால் இந்த பாராட்டான காரியங்களை மட்டுமே செய்ய முடிகிறது. எங்கள் சேவை தொடர் சேவை, மக்கள் சேவை, மகேஷின் சேவை 2014 இந்த பணிகள் 2024 வரை இதுவரை 536 நிகழ்ச்சிகளாக பல்வேறு சேவைகள் அங்கங்கு நடந்து கொண்டே இருக்கிறது. இந்த சேவை மையம் வைரம் ஃபவுண்டேஷன் தன்னார்வ தொண்டு நிறுவனம் பல்வேறு மாவட்டங்களிலும் பல்வேறு இடங்களிலும் தொடர்ந்து செய்ய வேண்டும். பேரிடர் காலங்களெல்லாம் அதுபோன்று வரக்கூடாது, வந்தாலும் அதுபோன்ற இடங்களிலே இந்த வைரம் ஃபவுண்டேஷன் பணி செய்ய வேண்டும் என்ற எண்ணத்துடன் பயணித்து கொண்டிருக்கிறது. ஏனென்றால் வாரி வாரி அள்ளி அள்ளி கொடுத்தவர்கள் பொருள், இதில் யார் எந்த காய், எந்த பழம், எந்த கீரை கொடுத்தார் என்பது அவர்களே பார்த்துக்கொள்ள நிகழ்வுகளாகவே இந்த காணொளிகள் அமைக்கப்படுகிறது. இந்த கண்கொள்ளா காட்சிகளை யாரெல்லாம் நீங்கள் தொடர்ந்து பார்த்து கொள்கிறீர்களோ நீங்கள் நலமாக இருக்க வேண்டும், வளமாக இருக்க வேண்டும், நீண்ட ஆயுள், நிறை செல்வம், ஓங்குகள் பெற்று நீடிருக்க வேண்டும். எங்கள் சேவை மையத்திற்கு ஒருபுறம் வாருங்கள். இந்த இயற்கை தெய்வங்கள் எல்லாம் மாற்றுத்திறனாளிகள், மனவளர்ச்சி குன்றியவர்கள், பார்வையற்றவர்களை இவருடைய ஆசிகள் பெற்று நீங்களும் நலமாக இருக்க வேண்டும், வளமாக இருக்க வேண்டும். இந்த ஏழையின் சிரிப்பில் இறைவன் இருக்கின்றான். இவர்களை நாங்கள் இறைவனாகத்தான் பார்க்கின்றோம். அவர்களும் இந்த காய்கறிகளையும் கனிகளையும் கீரை வகைகளையும் அள்ளி அள்ளி கொடுத்து எங்களுக்கு நாள்தோறும் ஊக்கமும் ஆக்கமும் கொடுத்தவர்களை இந்த சேவை மையத்தை சார்ந்த பல்வகை மாற்றுத்திறனாளிகள், மனவளர்ச்சி குன்றியவர்கள், பார்வையற்றவர்கள், வாய்ப்பேசவர்கள் அவர்களும் இறைவனைத்தான் பார்க்கிறார்கள். இறைவனுக்கு இறைவன் சரிசமமாக ஏடுகொண்டால எல்லா வளம் பெற்று நலமுடன் இருக்க வேண்டும், வளமுடன் இருக்க வேண்டும் என்று தொடர்ந்து ஆதரவளித்த அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் கோடான கோடி நன்றிகளையும் சொல்வதற்கு கடமைப்பட்டுள்ளோம். நாளொரு வண்ணம் பொழுதொரு வண்ணமாக சென்னையை சுற்றியுள்ள அனைத்து பகுதியிலிருந்தும் செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், திருத்தணி, திருவள்ளூர் மாவட்டம், செங்கல்பட்டு என்று பல்வேறு பகுதியிலிருந்து முதல் நாள் புறப்பட்டு மறுநாள் இந்த விழாவில் கலந்து கொண்டு சிறப்பிக்கக்கூடிய அனைத்து இந்த பல்வகை மாற்றுத்திறனாளிகளும் இந்த பணிகளை தொடர்ந்து அவர் தொய்வற்ற நிலையிலே தரமாக செய்து கொண்டிருக்கின்ற காட்சிகளை நீங்களும் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். எங்கள் சேவையிலே நீங்களும் தொடர்ந்து பயணித்து இவருக்கு நல்லாசிகளை அளித்து இவருக்கு செய்ய வேண்டிய சேவைகளை நாம் தரமாக செய்து வீடு தேடி கொடுக்க வேண்டும் என்ற எண்ணம். அதற்கான வாகன வசதியெல்லாம் நம்மளுக்கு ஏற்பாடு இல்லை. வாகனங்கள் வாங்க வேண்டும், மக்களுக்கு இதுபோன்று காய்கறிகளை கொண்டு சென்று கொடுக்க வேண்டும் என்ற எண்ணங்கள் எல்லாம் இருக்கிறது. அதற்கான ஏற்பாடுகள் இறைவன் கொடுக்க வேண்டும். 3 சக்கர வாகனத்தை கொடுத்து எங்கள் சேவைகளை தொடர்ந்து ஆதரவளித்த தாளாளர்கள், தயவாளர்கள், கொடையாளர்கள், வைரம் ஃபவுண்டேஷனுக்கு தொடர்ந்து ஆதரவளித்த ஒரு குடும்பம் ஆள்போல் தலைத்து அருகில் வேரோடி வாழையடி வாழையாக வம்சமதி பெருகி 16 செல்வங்களும் பெற்று பெருவாழ்வாழ்க. நாளொரு வண்ணம் பொழுதொரு மேனியாக இப்படி வேடந்தங்கள் பறவை போன்று, வானவில்லை போன்று அழகு படைத்து, எறும்பை போன்று சுறுசுறுப்பாக, கரும்பை போன்று நல்வுள்ளங்கள். கிராமப்புறங்கள் சொல்வார்கள் வேலை முத்தா பிள்ளை முத்தா என்பார்கள், வேலைதான் முத்தி என்பார்கள். அப்படி முத்தாக இந்த பணிகளை தொடர்ந்து செய்து வரும் அனைத்து உள்ளங்களுக்கும் கோடான கோடி நன்றிகளை சொல்வதற்கும், எங்களுக்கு தொடர்ந்து ஆதரவளித்து எங்களை ஊக்கப்படுத்தி எங்களை அழகு பார்த்து கொண்டிருக்கும் தாளாளர்களுக்கும், தயவாளர்களுக்கும், கொடையாளர்களுக்கும், திருவாளர்களுக்கும் நன்றிகளை சொல்ல கடமைப்பட்டுள்ளோம்.
எங்களுக்கு என்னெல்லாம் தேவை, உங்கள் தேவைகளை சொல்லுங்கள், நாங்கள் பூர்த்தி செய்கிறோம் என்று கேட்கக்கூடிய தாளாளர்கள், தயவாளர்கள், கொடையாளர்கள், ஐயா எங்களுக்கு தமிழகம் முழுவதும் சேவை செய்ய வேண்டும் என்ற எண்ணங்கள் தான். ஆனால் உங்களுக்கு இறைவன் என்ன சொல்கிறார்களோ அதை மட்டும் நீங்கள் செய்யுங்கள். எங்களுக்கு தேவைகள் நாங்கள் கேட்டு செய்வது சேவையில்லை, நீங்களாக கொடுத்து நாங்கள் வாங்கிக் கொள்வதே சிறந்த சேவையாக கருதப்படுகிறது. அப்படியே இந்த சேவைகள் செய்த காரணத்தினால்தான் இங்கே மலைமலையாக எவரெஸ்ட் சிகரமாக காய்கறிகள் எல்லாம் இமயமலையாக குமிந்து கிடக்கிறது. எங்கள் மக்கள் வாரி வாரி அள்ளி அள்ளி அவர்கள் சுதந்திரமாக எடுத்துச் செல்கிறார்கள் என்றால் இதற்கு காரணமாக இருந்த ஒவ்வொருவரும் கடலை போன்ற மனம் படைத்தவர்கள், அன்பு கொண்டவர்கள், பண்பு கொண்டவர்கள், பாசம் கொண்டவர்கள், இவர் இறையர்கள் பெற்றவர்கள் என்றே கருதப்படுகிறது. நாம் சேவை மையத்திற்கு தாங்கள் வருபவர்களெல்லாம் தம் கோரிக்கை, இங்கு வரக்கூடிய மாற்றுத்திறனாளிகள் கூட ஒரு 6 மாதம் 1 வருட காலத்திற்கு வருகின்ற பொழுது அவருக்கு ஏதாவது ஒரு நல்ல வேலை வாய்ப்பு அமைஞ்சிருது. அதுக்கப்புறம் அப்படி போயிடுறாங்க. அப்புறம் புதியவர்கள் வர்றாங்க. இப்படி ரொம்ப பேர் போய்கிட்டே இருக்காங்க, ரொம்ப பேர் வந்துக்கிட்டே இருக்கிறாங்க. எல்லோரும் நலமாக இருக்கணும், வளமாக இருக்கணும். நம்ம கொடுக்கக்கூடிய காய்கள் நலமான காய், வளமான காயாக கொடுக்க வேண்டும் என்பதற்காக அனைத்து காய்களும் கீழே கொட்டி அது ஒன்றொன்றாக கை பார்த்து அனைத்து காய்கறிகளும் முதல்முகமாக்கப்பட்டு அந்த காய்கறிகளை தொடர்ந்து பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒவ்வொருவரும் நலமாக இருக்க வேண்டும். இந்த காய்கறிகளை கொடுத்தவர்களும் இந்த காய்கறிகளை பெற்றுச் செல்வர்களும் நீண்டாயில் நிறை செல்வம் ஓங்குகள் பெற்று நீடிருக்க வேண்டும், நலமாக இருக்க வேண்டும், வளமாக இருக்க வேண்டும் என்று வாழ்கள் சேவை மையத்திலே இங்கே பணி செய்வர்களை நீங்கள் கொடுத்துத்தான் பார்க்க வேண்டும் என்பதில்லை. இங்கே சேவை செய்வர்களை அவரை வாழ்த்துங்கள், அவர்களை வணங்குங்கள். அவர்களும் உங்களை வணங்குவார்கள், உங்களை வாழ்த்துவார்கள். நாள்தோறும் எங்கள் சேவை மையத்திலே தொடர்ந்து பிரேயர் செய்யப்படுகிறது. இந்த பூவுலகிலே யாரெல்லாம் தர்மம் செய்கிறார்களோ அவர் குடும்பம் கர்மம் போக்க வேண்டும். 18 சித்தர்களும் 64 நாயன்மார்களும் இதுபோன்று நல் சேவைகளை செய்பவர்களெல்லாம் நலமாக இருக்க வேண்டும், வளமாக இருக்க வேண்டும். அன்பு மனைவி, குழந்தைகள், அறிவுத்திறன், ஞாபக சக்தி பெற வேண்டும் என்று வைரம் ஃபவுண்டேஷன் மூலமாக தொடர்ந்து பிரேயர் செய்தே வழங்கப்படுகிறது. எங்கள் சேவை மையத்தின் கண்கொள்ளா காட்சிகளை கண்டு ரசித்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் கோடான கோடி நன்றி. தொடர்ந்து பார்வையிடுங்கள். நீங்கள் நலமாக இருப்பீர்கள், வளமாக இருக்கிறீர்கள். இது ஒரு தன்னார்வ தொண்டு நிறுவனத்தின் தொடர் சேவை. மக்கள் எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாமல் இதை கொடுப்பவர்களும் வாங்கி செல்பவர்களும் எதிர்பார்ப்பு இல்லாமல் செயல்படுகிற இந்த தன்னார்வ தொண்டிடம் தராசாக மக்களுக்கு செயல்படுகிறது. இதை கொடுத்தவர்களும் இதை பெற்றுக்கொண்டவர்களுக்கும் அவர்கள் குடும்பம் எல்லா வளம் பெற்று நலமுடன் இருக்க வேண்டும், வளமுடன் இருக்க வேண்டும். வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். வைரம் ஃபவுண்டேஷன் எங்களுக்கு ஆதரவு அளித்து தோள் மீது தோள் கொடுத்து எங்களை மேல் ரகமாக்கி எங்களை ஏணிகளாக ஏற்றிவிட்ட அனைத்து நல்லங்குள்ளங்களுக்கும் நன்றிகளையும் கடமைகளையும் சொல்வதற்கு நாங்கள் கட்டுப்பட்டுள்ளோம். வாழ்கோடன் அன்புடன் வைரம் ஃபவுண்டேஷன்.